வணக்கம். லேனியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்த நாளினை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலில் காங்கிரஸ் கட்சியினர் சிறப்பு வழிபாடு நடத்தினர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் வழிபாட்டு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் ராகுல் காந்தியின் பெயரில் சிறப்பு அர்ச்சனை நடைபெற்றது. தொடர்ந்து தண்டாயுதபாணி சுவாமிக்கு தங்கத்தேர் இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடும் நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் இளைஞர் காங்கிரஸ் நகர தலைவர் பாலமுருகன், மேற்கு மாவட்ட தலைவர் சுவாமிநாதன், பழனி சட்டமன்ற பொறுப்பாளர் முத்துசாமி, மாவட்ட துணைத் தலைவர் முருகானந்தம் உள்ளிட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். மேலும் மாவட்ட, நகர மற்றும் ஒன்றிய அளவிலான காங்கிரஸ் நிர்வாகிகளும் திரளாக பங்கேற்றனர். இன்று பழனி சட்டமன்ற தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தம்பி பாலகுமார் அவர்கள் ஏற்பாட்டில் பழனி அரசு மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கோயிலில் தங்கத்தேர் இழுத்தும் மிகச் சிறப்பாக பழனி நகர மற்றும் ஆயக்குடி போன்ற பழனி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கமிட்டியினருடைய ஒத்துழைப்போடு மிகச் சிறப்பாக ராகுல் காந்தியினுடைய பிறந்த நாள் விழா இங்கே கொண்டாடப்பட்டது. அது சமயம் இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழும் மோடியின் அராஜக ஆட்சிக்கு எதிராக எந்த சமரசமும் இல்லாமல் போராடும் ஒரு உன்னத தலைவன் ராகுல் காந்தி அவர்களது பிறந்த நாளை இந்த பழனி சட்டமன்ற தொகுதியிலே கொண்டாடியதற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். திண்டுக்கல் மாவட்டம் அம்மையநாயக்கனூர் அருகே நடைபெற்ற காளியம்மன் கோவில் திருவிழாவில் வரவு செலவு கணக்கு தற்போது பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா அம்மையநாயக்கனூர் அருகே இந்திரா நகரில் நடைபெற்ற காளியம்மன் மற்றும் பகவதி அம்மன் கோவில் திருவிழாவின் வரவு செலவு கணக்கு பொதுமக்கள் மத்தியில் பேசு பொருளாகியுள்ளது. வீடுகள் தோறும் வசூலிக்கப்பட்ட வரி பணத்தில் நடத்தப்பட்ட இந்த திருவிழாவின் கணக்கு விவரங்கள் வழக்கத்திற்கு மாறாக அச்சிடப்பட்ட நோட்டீஸ் வடிவில் சுமார் 150 வீடுகளுக்கு விநியோகிக்கப்பட்டன. அந்த கணக்கில் கங்கணம், பட்டாசு, ஜெனரேட்டர், டீசல், துப்புரவு பணியாளர்கள், கூலி உள்ளிட்ட செலவுகளுடன் காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவலர்கள் மற்றும் டிஎஸ்பி ஆகியோருக்கு மொத்தம் 22,000 ரூபாய் வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் மின்வாரியம் மற்றும் தாசில்தார் அலுவலக அதிகாரிகளுக்கு மரியாதை நிமித்தமாக அழைப்பு வழங்கிய செலவுகளும் பட்டியலிடப்பட்டிருந்தன. இந்த நோட்டீஸ் சமூக வலைதளங்களில் பரவியதை தொடர்ந்து அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்துவார்களா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. கிராம மக்கள் வெளிப்படையாக கணக்குகளை வெளியிட்டது பாராட்டப்பட்டாலும் சில செலவு விவரங்கள் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளதால் இது தற்போது பரவலான விவாதமாகவும் மாறியுள்ளது. மத்திய அரசின் பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு பெற்ற இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகள் மற்றும் ஊக்கத்தொகைகள் வழங்கும் நிகழ்ச்சி கோவையில் நடைபெற்றது. மத்திய அரசின் பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு பெற்றவர்களுக்கான பணி நியமன ஆணை மற்றும் ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள ஹிந்துஸ்தான் கல்லூரியில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கோயம்புத்தூர் பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தொழிலாளர் வைப்பு நிதி அலுவலக அதிகாரிகள் கே பிரசாந்த் மற்றும் ஸ்வாகதா ராய் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய கணபதி ராஜ்குமார் உலகளாவிய சவால்களுக்கு மத்தியில் இளைஞர்களின் திறன் மேம்பாட்டை வளர்த்து வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பது அவசியம் என்றும் வலியுறுத்தினார். பின்னர் கோயம்புத்தூர் மண்டலத்தைச் சேர்ந்த 10 இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளும் 5 தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகைகளும் வழங்கப்பட்டன. நாடு முழுவதும் சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட 200 இடங்களில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் இந்நிகழ்ச்சிகளுக்கான நேரலை ஏற்பாடுகளையும் செய்திருந்தது.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே 30 அடி ஆழமுள்ள வறண்ட கிணற்றில் விழுந்து 4 நாட்களாக உணவு மற்றும் தண்ணீரின்றி தவித்த செல்ல நாயை தீயணைப்பு வீரர்கள் உயிருடன் மீட்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள நாயக்கன் காட்டுத்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த தேவேந்திரன் ஜெயந்தி தம்பதியினர் டைகர் என்ற நாட்டு இன நாயை செல்ல பிராணியாக வளர்த்து வந்தனர். கடந்த 4 நாட்களுக்கு மேல் காணாமல் போன டைகரை பல இடங்களில் தேடியும் கண்டுபிடிக்க முடியாமல் அவர்கள் கவலையில் இருந்தனர். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள 30 அடி ஆழமுள்ள வறண்ட கிணற்றிலிருந்து நாய் குரைக்கும் சத்தம் கேட்டதை தொடர்ந்து வழிப்போக்கர் ஒருவர் தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு சென்ற தேவேந்திரன் குடும்பத்தினர் கிணற்றுக்குள் தங்களது டைகர் உயிருடன் தவித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக தாராபுரம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மீட்பு உபகரணங்களுடன் கிணற்றுக்குள் இறங்கி முதலில் நாய்க்கு தண்ணீர் மற்றும் பிஸ்கட் வழங்கினர். பின்னர் தீயணைப்பு வீரர் ரமேஷ் நாயை பாதுகாப்பாக அணைத்தபடி கயிறு உதவியுடன் மேலே கொண்டு வந்தார். 4 நாட்களாக உயிர் போராட்டத்தில் இருந்த டைகர் உயிருடன் மீட்கப்பட்டதை பார்த்த உரிமையாளர்கள் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். தீயணைப்பு வீரர்களின் மனிதநேயமான செயலுக்கு பொதுமக்கள் பாராட்டுக்களை தெரிவித்தனர். தமிழகத்தில் சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கண்டித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் பொள்ளாச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை தெற்கு மாவட்ட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடலில் சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள், சிறுமிகள் மற்றும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு விரைந்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க தவறியுள்ளதாக கூறி தமிழக அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில பேச்சாளர் அப்துல் ரஹீம், தமிழகத்தில் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் பெண்கள் மற்றும் சிறுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மக்களின் பாதுகாப்பு குறித்த அச்சத்தை போக்கும் வகையில் விரைந்து செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சமீப காலகட்டத்தில் சிஎம் விஜய் அவர்கள் இந்த தேர்வுக்கு வருவதற்கு முன்னால் தமிழகத்தில் அதிகமான கற்பழிப்புகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் வந்தால் கண்டிப்பாக இதை ஒழிப்போம், இதற்கான ஒரு கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னார். அவர் சொல்லி ஒரு வாரத்திலேயே அவருடைய தொகுதியில் 13 வயசு பெண் குழந்தை கற்பழிக்கப்பட்டது. அதுவும் தாவேகாவை சேர்ந்தவர் தான். அதே போல் சென்னையிலே அதை தாவேகாவை சேர்ந்த ஒருவன் ஒரு பெண்ணை கற்பழித்து போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டதையும் நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட இந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் 7 சிறுமிகள் இன்றைக்கு பாலியல் குற்றத்துக்கு உட்பட்டிருக்கின்றதையும் நாம் பார்க்குறோம். பல கட்சி தலைவர்கள் கடுமையான தன்னுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். ஆனால் சிஎம் விஜய் அவர்கள் இதற்காக மக்களை சந்திக்கவில்லை, தன்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கவில்லை. செங்கப்பெண் என்று ஒன்றை உருவாக்கினார்கள். அந்த சிங்கப்பெண் காவல்துறைக்கு கூட போதிய பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையில் அந்த சிங்கப்பெண் காவல்துறை அந்த காவலர்களுக்கு கூட இந்த பாலியல் தொந்தரவுகள் நடந்து கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். இதிலிருந்து எங்களுடைய ஜமாத்தின் சார்பாக நம்ம என்ன சொல்கிறோம்னா, மக்களை பாதுகாக்குங்கள். மக்களை பாதுகாப்பதற்காக தான் ஒரு அரசாங்கத்தை நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னா உங்கள் அரசாங்கத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே பாடல் சத்தத்தை குறைக்க சொன்னதை தொடர்ந்து ஏற்பட்ட மோதலில் 4 பேரை அரிவாளால் வெட்டி கொலை செய்ய முயன்ற வழக்கில் இருவருக்கு தலா 8 ஆயுள் தண்டனை விதித்து கோவை SC/ST சிறப்பு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே உள்ள கோழி பண்ணையில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் மற்றொரு சமூகத்தைச் சேர்ந்த சில குடும்பத்தினர் தங்கி வேலை செய்து வந்தனர். கடந்த 2017ஆம் ஆண்டு சிலர் ஜாதி சார்ந்த பாடல்களை அதிக சத்தத்தில் ஒலிபரப்பியதாகவும் கூறப்படுகிறது. அப்போது தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பாடலின் சத்தத்தை குறைக்குமாறு கேட்டுக்கொண்டதை தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த மோதலின் போது சடையாண்டி, காளிமுத்து, கருப்பு மற்றும் சுந்தரராஜன் ஆகிய 4 பேரை
ஜாதி பெயர் கூறி திட்டியதுடன் செந்தில்குமார் மற்றும் சின்னத்துரை ஆகியோர் அரிவாளால் தாக்கியதாகவும் புகார் எழுந்தது. இதில் 4 பேரும் பலத்த காயமடைந்தனர். இதுகுறித்து கிணத்துக்கடவு போலீசார் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். 9 ஆண்டுகளாக கோவை SC/ST சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி விவேகானந்தன் குற்றவாளிகளான செந்தில்குமார் மற்றும் சின்னத்துரை ஆகியோருக்கு கொலை முயற்சி மற்றும் SC/ST வன்கொடுமை சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் தலா 8 ஆயுள் தண்டனை விதித்தார். மேலும் அனைத்து ஆயுள் தண்டனைகளையும் ஏக காலத்தில் அனுபவிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசின் செயல்பாடுகள் மற்றும் சட்டப்பேரவை நடவடிக்கைகள் குறித்து முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். மக்கள் பிரச்சினைகளில் அரசு மௌனம் காப்பதாக குற்றம் சாட்டிய அவர், முதல் கோணல் முற்றிலும் கோணலாக மாறிவிடுமோ என்ற அச்சம் உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். மதுரையில் பேசிய முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் தமிழக அரசின் செயல்பாடுகள் குறித்து பல்வேறு கேள்விகளையும் எழுப்பினார். தமிழகத்தின் வளர்ச்சி, சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருள் நடமாட்டம், தொடர் மின்வெட்டு, டெல்டா மாவட்டங்களில் நிலவும் வறட்சி, பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட முக்கிய மக்கள் பிரச்சினைகளில் அரசு போதிய கவனம் செலுத்தவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் சட்டப்பேரவையில் அரசின் செயல்பாடுகள் குறித்த கேள்விகளுக்கு அமைச்சர்கள் உரிய விளக்கம் அளிக்கவில்லை என்றும் மக்களின் பிரச்சினைகளுக்கு அரசு தொடர்ந்து மௌனம் காப்பதாகவும் விமர்சித்தார். சட்டப்பேரவையில் மௌனம், டெல்லியில் மௌனம், மக்கள் பிரச்சினைகளிலும் மௌனம் என்று மொத்தத்தில் நடைபெறுவது தாவேக அரசா அல்லது மௌன அரசா என்பதே தமிழக மக்களின் கேள்வியாக உள்ளது என்றும் RP உதயகுமார் தெரிவித்தார். மேலும் 1 மாத கால ஆட்சியில் அனைத்தையும் மதிப்பிட முடியாது என்றாலும் முதல் கட்ட செயல்பாடுகளே எதிர்கால திசையை காட்டும். முதல் கோணல் முற்றிலும் கோணலாக மாறிவிடக் கூடாது என்ற அக்கறையில்தான் இந்த விமர்சனங்களை முன்வைக்கிறேன் என்றும் அவர் கூறினார். குற்றால அருவியே வந்ததை போல தேன்கலந்த வார்த்தைகளுக்கு குறைவேதும் இல்லை. அல்ல குறையாத அச்சய பாத்திரம் போல அப்பப்பா அள்ளி அள்ளி கொடுக்க தேன்கலந்த வார்த்தைகளுக்கு குறைவேதும் இல்லையே. அதோடு சல என அல்வா அறிவிப்புகளோடு குற்றால அருவியே சட்டசபைக்கு வந்ததை போன்ற ஒரு மகிழ்ச்சி. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், சென்டிமெண்ட் காட்சி, காமெடி கலாட்டா என எல்லாமே சூப்பர். விஜயனா எல்லாமே சூப்பரா இருக்குது. ஆனா உங்க இந்த ரீல்ஸ் படம் சூப்பர் டூப்பரா போய்விடுமோ என்ற கவலையும் அதிர்ச்சியும் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் சட்டசபையிலே இருக்கிற மௌன விரதமும், டெல்லியிலே போய் நீங்கள் காட்டுகிற மௌன விரதமும், மக்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் கடைபிடிக்கிற தொடர் மௌன விரதமும், சட்டசபையில எழுப்புகிற கேள்விக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் காட்டுகிற மௌனமும் மொத்தத்திலே நடப்பது தாவேக அரசா மௌன அரசா என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி. பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஸ்கார் யோஜனா திட்டத்தின் கீழ் புதிதாக பணிகள் சேர்ந்த இளைஞர்களுக்கான ஊக்கத்தொகையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக வழங்கினார். பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டமான பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனா திட்டத்தின் கீழ் புதிதாக வேலைவாய்ப்பு பெற்ற இளைஞர்களுக்கான ஊக்கத்தொகையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக வழங்கினார். இந்த திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் பல்வேறு துறைகள் மற்றும் அமைச்சகங்களின் தேர்வு செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு நாடு முழுவதும் மொத்தம் 2400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகை விடுவிக்கப்பட்டது. தமிழகத்தில் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்டோருக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்தி வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பதே மத்திய அரசின் முக்கிய நோக்கம் என்றும், வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்றும் வலியுறுத்தினார். பொள்ளாச்சியில் மது அருந்தியதை தட்டி கேட்டபோது ஏற்பட்ட தகராறில் அண்ணனை கத்திகால் குத்தி கொன்ற வழக்கில் தம்பிக்கு ஆயுள் தண்டனை விதித்து கோவை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை சேர்ந்த பெயிண்டரான
ஆறுமுகம் மற்றும் அவரது தம்பி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் அருகருகே வசித்து வந்தனர். இருவருக்கும் மது அருந்தும் பழக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு கொரோனா ஊரடங்கு காலத்தில் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருந்த நிலையில் ஆறுமுகம் மது வாங்கி வந்து தனது தம்பி வீட்டின் வாசல் அருகே அமர்ந்து குடித்துள்ளார். இதை தட்டி கேட்ட கிருஷ்ணமூர்த்தி ஏன் தனக்கு மது வாங்கி தரவில்லை என்று கேட்டதை அடுத்து இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தகராறு முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த கிருஷ்ணமூர்த்தி தனது அண்ணனை தாக்கியதுடன் பின்னர் வீட்டிற்குள் சென்று கத்தி எடுத்து வந்து வயிற்றில் குத்தியதாகவும் கூறப்படுகிறது. பலத்த காயமடைந்த ஆறுமுகம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். இதுகுறித்து பொள்ளாச்சி கிழக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து கிருஷ்ணமூர்த்தியை கைது செய்தனர். இந்த வழக்கு கோவையில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி கோகுல் முருகன் குற்றம் நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து கிருஷ்ணமூர்த்திக்கு ஆயுள் தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். இதனையடுத்து அவரை போலீசார் கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். கோவையில் 17 வயது சிறுவன் ஒருவர் அதிவேகமாக கார் ஓட்டி அடுத்தடுத்து வாகனங்கள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திய சம்பவம் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. கோவை சாய்பாபா காலனி பாரதி பார்க் 2வது கிராஸ் சாலையில் அதிவேகமாக சென்ற ஓக்ஸ் வேகன் போலோ கார் ஒன்று முதலில் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதுடன் பின்னர் சாலையோரத்தில் நின்றிருந்த மற்றொரு கார் மீது மோதியது. இதனையடுத்து பொதுமக்கள் காரை தடுக்க முயன்ற நிலையில் அங்கிருந்து தப்பிக்க முயன்ற கார் மீண்டும் வேகமாக சென்றது. பின்னர் சிலர் வழிமறித்ததால் காரை திருப்ப முயன்ற போது விஜயகுமார் என்பவரின் வீட்டின் இரும்பு கேட் மீது மோதி நின்றது. இதனைத் தொடர்ந்து காரில் இருந்த 3 இளைஞர்கள் தப்பி ஓட முயன்ற நிலையில் இருவரை பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். ஒருவரை தப்பி சென்றதாகவும் கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சாய்பாபா காலனி போலீசார் விசாரணை நடத்தியதில் காரில் இருந்தவர்கள் அனைவரும் 17 வயதுடைய சிறுவர்கள் என்பதும் தெரியவந்தது. மேலும் நண்பரின் காரை எடுத்துக்கொண்டு வந்த நிலையில் பேரூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு சிறுவன் காரை ஓட்டியதும் கண்டறியப்பட்டது. விபத்து தொடர்பாக போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே விபத்தை ஏற்படுத்திய சிறுவன் சம்பவத்திற்கு முன்பு மைதானம் ஒன்றில் காரை சுழற்றி சாகசமாக ஓட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இந்த வீடியோவை பார்த்த பொதுமக்கள் சிறுவர்களின் ஆபத்தான வாகன ஓட்டத்தை கட்டுப்படுத்த கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பொள்ளாச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற யோகா விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு தனியார் பள்ளி சார்பில் யோகா விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பொள்ளாச்சி நகராட்சி அலுவலகம் முன்பிருந்து தொடங்கிய இந்த பேரணி காந்தி சிலை வரை நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவ மாணவிகள் யோகாவின் நன்மைகள் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் அவசியத்தை வலியுறுத்தும் பதாகைகளை ஏந்தியபடி பேருந்து நிலைய சாலை வழியாக சென்று பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளி மாணவி சீனிகா, தற்போதைய காலகட்டத்தில் போதை பழக்கங்கள் அதிகரித்து வருவதாகவும் அதிலிருந்து இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் விடுபட யோகா முக்கிய பங்காற்றுவதாகவும் தெரிவித்தார். போதையில்லா சமூகத்தை உருவாக்க அனைவரும் யோகாவை தங்களது அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக கடைபிடிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு செய்தியுடன் பேரணி நிறைவடைந்தது. நான் காசி ஸ்ரீனிகா, நான் கேசவதா மஞ்சள் ஸ்கூல்லேருந்து வரேன். எல்லோரும் இந்த போதை பழக்கத்தை நிறுத்தணும்னு நான் சொல்லிக்கிறேன். அப்படின்னா எல்லா குழந்தைங்களும் நல்லா படிக்க முடியும். இந்த யோகா நல்லா பண்ணணும் எல்லாருமே. அந்த யோகானால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது. நம்ம கண்டிப்பாக இந்த போதை பழக்கத்தெலாம் நிறுத்தியே ஆகணும். அதனால எல்லா குடும்பத்துலையும் அழுகுது. நம்மளுக்கு யோகா பண்ணால் ஸ்ட்ரென்த் அதிகமாக கிடைக்கும். அப்புறம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். இந்த போதை பழக்கத்தை தயவு செஞ்சு நிறுத்தணும். நன்றி. 90s கிட்ஸ்கள் தங்களுக்கான வாழ்க்கை துணையை எளிதாகவும் குறைந்த செலவிலும் தேடி கண்டுபிடிக்க உதவும் வகையில் கோவையைச் சேர்ந்த மருத்துவர் அருண் சத்யா என் கல்யாணம் என்ற புதிய திருமண தகவல் இணையதளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். கோவையில் மருத்துவர் அருண் சத்யா அறிமுகப்படுத்தியுள்ள என் கல்யாணம் திருமண தகவல் இணையதளம் குறிப்பாக 90s தலைமுறையினருக்கான உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போதைய திருமண தகவல் மையங்கள் மற்றும் இடைத்தரகர்கள் மூலம் வரன் தேடும் நடைமுறை அதிக செலவையும் கால தாமதத்தையும் ஏற்படுத்துவதாக கூறினார்.
ஒரு வரனை பார்ப்பதற்கே பல குடும்பங்கள் ஆயிரக்கணக்கில் செலவிடும் சூழல் நிலவுவதாகவும் குறிப்பிட்டார். இதற்கு மாற்றாக ₹1 திருமணம் என்ற நோக்கத்துடன் இந்த இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், இதில் உறுப்பினர்கள் தங்களது விவரங்களை பதிவு செய்து பொருத்தமான வரன்களை தேடி நேரடியாக தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் திருமண செலவுகளை குறைத்து வாழ்க்கை துணையை தேடும் பணியை எளிமைப்படுத்தும் நோக்கில் சமூக சேவை மனப்பான்மையுடன் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர் அருண் சத்யா தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் தான் உங்கள் டாக்டர் அருண் சத்யா ஃப்ரம் மாஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸுங்க. ஸோ நீங்கள் கடந்த வருஷம் நிறைய ஆதரவு எங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி. ஸோ இப்போ வந்து நாங்கள் என்கல்யாணம்.in சைட்டுக்காக உங்கள்கிட்ட பேசணும் வந்திருக்கோம். ஸோ 90s கிட்ஸ்க்காக ஒரு மேட்ரிமோனி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ 3 லட்சம் கஸ்டமர்ஸோட இந்தியாவின் முதல் மேட்ரிமோனி மார்க்கெட் பிளேஸாக ரன் பண்ணிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வரன் எப்படி பார்த்துருப்பீங்க அப்படின்னா, ஒரு தலைவர்கிட்ட போயிருப்பீங்க, ஒரு 500 1000 அப்படின்னு வாங்கிட்டு உங்களுக்கு 10 ப்ரொஃபைல் கொடுத்துருப்பாரு. அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு பார்க்கலாம், டைம் எடுத்துகிட்டே இருக்கும். அப்புறம் குரூப் எல்லாம் வராமல் இருக்கும்னு சொல்லி டைம் எடுத்துகிட்டே இருக்கும். ஒரு மேட்ரிமோனி சைட்டில் போனீங்கன்னா 3000 5000 கட்டி சொல்லுவாங்க. ஸோ ரெனியூ பண்ணி போயிட்டே பண்ணி 10 பேக்கேஜ் போயிட்டு இருப்பீங்க. அதுலேயும் எப்படி இருக்குன்னா, ஒரே சைட்டில் என்ன இருக்கோ அதே தான் வந்து மேக்ஸிமம் நிறைய சைஸில் அதே அப்படியே காப்பி கேட்டாக இருந்துட்டு இருக்கும். ஸோ நிறைய இதெல்லாம் வந்து முன்பின்ன மாட்டி நிறையா சிரமப்பட்டுருப்பீங்க. ஸோ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக உடைக்கணுங்களுக்காக வந்து 90s கிட்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஒரு சைட் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதான் என்கல்யாணம்.in. ஸோ 90s கிட்ஸ் நிறைய பேருக்கு கல்யாணம் இருக்குது. அதே மாதிரி 90s கிட்ஸ் நிறைய பொண்ணுகளுக்கு கல்யாணம் இருக்குது. அது காரணம்னா தேடல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒரு மூலையில் இருக்காங்க, அவங்களுக்கு ஈஸியாக மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டாக தான் நாங்கள் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். தமிழக முதல்வர் ஜோசப் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் பங்கேற்று தாமாக முன்வந்து இரத்த தானம் செய்தார். தமிழக முதல்வர் ஜோசப் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் சிறப்பு இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார். அவர் தாமாக முன்வந்து இரத்த தானம் செய்து இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு முன் மாதிரியாகவும் திகழ்ந்தார். மேலும் முகாமில் ஆர்வத்துடன் பங்கேற்று இரத்த தானம் செய்த அனைவருக்கும் அமைச்சர் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சி முடிந்து புறப்பட்ட அமைச்சர் அங்கு திரண்டிருந்த பொதுமக்களை கண்டதும் காரிலிருந்து இறங்கி நேரடியாக அவர்களிடம் சென்று குறைகளையும் கேட்டறிந்தார். அப்போது அப்பகுதி பெண்கள் சிலர் தங்களது பகுதிக்கு முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்று கோரிக்கை வைத்தனர். இதற்கு பதிலளித்த அமைச்சர், இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் குடிநீர் பிரச்சினைக்கு உரிய தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இனிவரும் செய்திகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே குடிநீர் பிரச்சினை, கழிவுநீர் தேக்கம் மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருத்தலையூர் கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதிகள் நீண்ட காலமாக குடிநீர் உப்பு கலந்த தண்ணீராக வருவதாகவும் கழிவுநீர் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திற்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமும் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் நேற்று இரவு பெய்த மழையால் வீடுகளுக்குள் மழை நீருடன் கழிவு நீரும் புகுந்ததால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். இதனையடுத்து அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து தர வேண்டும் என்று வலியுறுத்தி காலி குடங்களுடன் முசிறி துறையூர் சாலையில் பொதுமக்கள் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அவர்களின் கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். கல்வி ஆராய்ச்சி மற்றும் மாணவர்களின் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கிய கல்வியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களை அங்கீகரிக்கும் வகையில் KPR கல்வி நிறுவனங்கள் சார்பில் KPR லெகசி விருதுகள் 2026 வழங்கும் விழா நடைபெற்றது. KPR குழுமத்தின் தலைவர் டாக்டர் KP ராமசாமி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் PK கிருஷ்ணராஜ் மாணவராயர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். விழாவில் வளர்ந்து வரும் கல்வியாளர், புகழ்பெற்ற பேராசிரியர், சிறந்த ஆராய்ச்சியாளர், நட்சத்திர முன்னாள் மாணவர் மற்றும்
வாழ்நாள் சாதனையாளர் விருது உள்ளிட்ட 5 பிரிவுகளில் இந்தியா முழுவதிலுமிருந்து தேர்வு செய்யப்பட்ட 15 கல்வியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். விருது பெற்றவர்களுக்கு நினைவு கேடயத்துடன் 25,000 பரிசுத் தொகையும் வழங்கப்பட்டது. உயரிய வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றவருக்கு 50,000 பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. இந்த விருதை கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக ஆற்றிய நீண்டகால பங்களிப்பை பாராட்டும் விதமாக அமெட் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் வி. ராஜேந்திரன் வெங்கடாச்சலம் பெற்றார். கோவை வெள்ளலூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட கோல்டன் நகர பகுதியில் JCI கோயம்புத்தூர் விக்டரி அமைப்பு சார்பில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் பாராட்டு விழா நடைபெற்றது. JCI கோயம்புத்தூர் விக்டரி தலைவர் JC கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வெள்ளலூர் பேரூராட்சி தலைமை அலுவலர் சுவாமிநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அவருக்கு அமைப்பின் சார்பில் சால்வை அணிவித்து வரவேற்பும் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கோல்டன் நகர், வெங்கட்ராமன் நகர் மற்றும் லட்சுமி நாராயணன் தெரு பகுதிகளில் வீடு வீடாக சென்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, தூய்மை மற்றும் பொதுமக்களின் சமூக பொறுப்பு குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. மேலும் இதுகுறித்த தகவல்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. தூய்மையான சுற்றுச்சூழல் மற்றும் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நோக்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைத்தது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலக வளாகத்தில் உள்ள ஆட்சியர் அறையில் இளைஞர் ஒருவர் ரீல்ஸ் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டதாக கூறப்படும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. இந்த வீடியோ சமீபத்தில் எடுக்கப்பட்டதா அல்லது பராமரிப்பு பணிகள் நடைபெற்ற காலத்தில் எடுக்கப்பட்டதா என்பது குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து விளக்கம் அளித்த திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீக் தயாள், மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகத்தில் தற்போது பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். அந்த பணிகளில் வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களில் ஒருவர் ரீல்ஸ் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்கலாம் என்றும் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கூறினார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் போன்ற முக்கிய அரசு வளாகத்தில் ரீல்ஸ் வீடியோ எடுக்கப்பட்டதாக வெளியாகியுள்ள இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. மதுரையில் கள்ளர் சீரமைப்பு அலுவலகம் முன்பு தமிழ்நாடு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள் கழகத்தின் கள்ளர் பள்ளிகள் கிளை சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் மாரீஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் குமரேசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ஆசிரியர்கள் திரளாக பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குமரேசன், கள்ளர் சீரமைப்பு துறையில் ஆண்டுதோறும் பொது மாறுதல் கலந்தாய்வை நடத்த வேண்டும், பள்ளிகளில் காலியாக உள்ள தலைமை ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், மேலும் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் வரை அந்தந்த பள்ளிகளில் பணிபுரியும் பட்டதாரி மற்றும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினுடைய கள்ளர்பள்ளி கிளையின் சார்பாக ஒரு 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு மிகப்பெரிய மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டம் கள்ளர்பள்ளி கிளையினுடைய மாவட்ட தலைவர் தோழர் மாரீஸ்வரன் தலைமையில் மிகச்சிறப்பாக இந்த கோரிக்கை வலியுறுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு பிரதான கோரிக்கை, நாங்கள் ஆண்டாண்டு வருடம் பொது மாறுதலுக்கான கலந்தாய்வு நடத்துவதற்கான அறிவிப்பை வெளியிட்டு ஆண்டுதோறும் நடத்த வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த போராட்டம் நடக்கின்றது. அதே போல இன்றைக்கு தலைமை ஆசிரியர் காலி பணியிடம் என்பது மிக பெரிய அளவில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதை உடனடியாக நிரப்ப வேண்டும். அவ்வாறு நிரப்பாத பட்சத்தில் அருகாமை பள்ளி தலைமை ஆசிரியருக்கு பொறுப்பு கொடுப்பதை விட அந்த பள்ளியில் பணிபுரியக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அல்லது முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அந்த பொறுப்பை வழங்க வேண்டும் என்பதையும், அதே போல இந்த துறையிலிருந்து இன்னொரு துறைக்கு செல்வதற்கோ அல்ல வேறொரு துறைக்கு வருவதற்கோ தடையின்மை சான்று பெறும் பொழுது அதற்கு ஒரு தொகையை நிர்ணயம் செய்து அந்த தடையின்மை சான்று வழங்குவதற்கு தொகை வழங்குவதற்கு மட்டும் வழங்குவதாக ஒரு குற்றச்சாட்டு இந்த அலுவலகத்தில் இருக்கிறது. அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. அடுத்து உண்டு உருவடை பள்ளிகளுக்கு இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பிரதான கோரிக்கை வைத்து நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். இது சார்ந்து ஏற்கனவே இதற்கு ஆணையரை ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாக மாநில அமைப்பின் சார்பாக சந்தித்து முறையிட்டும் எந்த விதமான கோரிக்கையும் நிறைவேறாத பட்சத்தில் ஒருவேளை இந்த கோரிக்கையை நிறைவேற்றிக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அடுத்து ஒரு வீரியமான போராட்டத்தை இந்த அலுவலகம் சந்திக்க நேரிடும் என்பதை கூறி முடிக்கின்ற நன்றி.
போராட்டம் அடுத்த கட்ட போராட்டமாக இந்த அலுவலகத்தை முற்றுகையிடுவது என்பது கூட நாங்கள் மாநில அமைப்பினுடைய வழிகாட்டுதலோடு இந்த மாவட்ட கிளை எங்களோடு கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு, அரசு ஊழியர் சங்கம் போன்ற அனைத்து தோழமை இயக்கங்களையும் திரட்டி ஆயிரக்கணக்கான ஊழியர்களையும் ஆசிரியரையும் திரட்டி முற்றுகையிடுவது என்பதை நாங்கள் மாநில அமைப்பு வழிகாட்டுதலோடு அறிவிக்க இருக்கின்றோம். என் பேரு குமரேசன், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம். அமைச்சர் மதுரை அவனியாபுரம் அருகே உள்ள மாநகராட்சி காலனி பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் 6 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் அவனியாபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதல் கட்ட விசாரணையில் கோவில் திருவிழா தொடர்பான முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்றும் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் பாலாஜியின் குடும்பத்தினர் மற்றும் ஆதித்தமிழர் பேரவையினர் உண்மையான குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இழப்பீடு வழங்க வேண்டும், மேலும் பாலாஜியின் மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏதோ ஒரு பையனை வெட்டிட்டாங்க சார். ஏதோ ஒரு பையனை வெட்டினா அடுத்து என் பையனை விரட்டி போயிட்டாங்க. என் பையனை விரட்டி போய் வெட்டி போட்டாங்க சார். என் பிள்ளை வீடு போனேன், வரல சார். வெளியே வந்தவே என் பிள்ளை ஏன் கூட தான் சார் இருந்தா, வீட்டில் ஏரியாக்குள்ளேயே நடந்தது சார். படுகொலை சார், படுகொலை. என் பிள்ளை எதுக்கும் போக மாட்டா, வரமாட்டான் சார். என் பிள்ளை எதுக்கும் போக மாட்டேன். படிக்கணும்னு ஆசைப்பட்டா, லாயருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டா, லாயருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டா. என் பிள்ளைய படிக்க விடல. என் பிள்ளை என்கிட்ட இல்லை சார். என் பிள்ளை என்கிட்டயே இல்லையே. என் பிள்ளை என்கிட்டயே இல்லையே. அம்மா அம்மா அம்மா. மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட அவனியாபுரம் என்ற பகுதியில் பாலாஜி என்கின்ற அருந்ததியர் இளைஞர் நேற்றைக்கு மதியம் பட்டப்பகலில் பலரது முன்னிலையில் ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதை முதலில் நாங்கள் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக இயக்கங்கள், முற்போக்கு இயக்கங்கள், கட்சிகள் சார்பில் வன்மையாக எங்களுடைய கண்டனத்தை இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சில வாரங்களுக்கு முன்பு கோவில் திருவிழாவில் கஞ்சா போதையுடன் அராஜகம் செய்த அந்த கும்பலை பாலாஜி அவர்கள் தட்டி கேட்டுள்ளார். இங்கே எதுவும் பட்டியல் சமூக வாழ்கின்ற பகுதியில் இங்கே எதுவும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார். இதை ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவன் என்னை உயர் ஆதிக்க சமூகமான என்னை கேள்வி கேட்பதா என்பதை மனதில் வைத்து சாதியின் பெயரால் தான் இந்த படுகொலை நடந்திருக்கிறது. ஆட்சி மாற்றம் நடந்து 1 மாதம் நடந்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் பட்டியல் சமூக மக்களின் மீது பல்வேறு கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்கிறது. திருச்சி, தென்காசி போன்ற பகுதியில் நாம் அனைவருமே உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதனுடைய உச்சபட்சமாகத்தான் அவனியாபுரத்தில் பாலாஜி என்ற இந்த கொலை நடந்திருக்கிறதாக நாங்கள் பார்க்கிறோம். ஆக இந்த ஆட்சி என்பது இங்கே பட்டியல் சமூக மக்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் அங்கே சொல்லப்பட்டாலும் கூட அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை இந்த பாலாஜியினுடைய படுகொலை எங்களுக்கு உணர்த்தி இருப்பதாக நினைக்கிறோம். 2வது, படுகொலை நடந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரம் கடந்திருக்கிறது. இந்த படுகொலைக்கு காரணமான A1 என்கின்ற மௌனம் முனீஸ்வரன் என்கின்ற அந்த கஞ்சா வியாபாரியை இதுவரை கைது செய்யப்படவில்லை. எங்களுடைய முக்கியமான கோரிக்கையே இந்த கொலைக்கு காரணமாக இருக்கக்கூடிய மௌனம் முனீஸ்வரன் என்கின்ற ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவரை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை? அவர் கஞ்சா வியாபாரி, அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய ரவுடி. ஆக அவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் இருக்கிறதாக நாங்கள் அறிகின்றோம். ஆக உடனடியாக கைது செய்யாமல் காலம் தாழ்த்துவது எதற்காக? ஆக பட்டியல் சமூக மக்களுக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்பது பாலாஜியினுடைய படுகொலையிலிருந்தே தெரிய வருகிறது. ஆக எங்களுடைய கோரிக்கை என்பது A1 இருக்கக்கூடிய மௌனம் முனீஸ்வரன் என்கிற உடனடியாக கைது செய்ய வேண்டும். ஆக கைது செய்யப்படுகிற நாங்கள் பாலாஜியினுடைய உடலை நாங்கள் வாங்க மாட்டோம். எங்களுடைய அமைதியான வழியில் எங்களுடைய போராட்டம் தொடரும். கோவை ரவிக்குமார், பொதுச் செயலாளர், ஆதித்தமிழர் பேரவை. முதல்வரின் பிறந்தநாளை முன்னிட்டு மதுரை அவனியாபுரத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியை தமிழ்நாடு மின்சார மற்றும் சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சூரிய மின்சக்தி துறையில் நிலவி வந்த இடைத்தரகர் ஆதிக்கத்தை முறியடிக்கும் வகையில் முழுமையான வெளிப்படைத்தன்மை கொண்ட புதிய இணையதளம் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். இனி 1 மெகாவாட் மின் உற்பத்தி திட்டத்திற்கு விண்ணப்பிக்க லஞ்சம் அல்லது இடைத்தரகர் உதவி தேவையில்லை என்றும் கூறினார். மின்சார துறையின் செயல்பாடுகள், நிதிநிலை இழப்புகள் மற்றும் முறைகேடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை அடுத்த வார இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
www.leenews.in என்ற இணையத்திலும் லீ மேக்ஸ் என்ற OTT தளத்திலும் கண்டு களியுங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.